ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் ஜி.வி. பிரகாஷ் குமார் நடிச்சிருக்க ஹேப்பி ராஜ் படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் இமேஜஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல கௌரி பிரியா, அப்பாஸ், ஜார்ஜ் மரியான் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்ததா தயாரிக்கிற படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு தாய் கிழவி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிகை ராதிகா சரத்குமார் லீடா நடிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து பால சரவணன், முத்துக்குமார் இவங்களும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டெப்யூ டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் போட்டிருக்காரு. 2026 வருஷம் பிப்ரவரி மாசம் 20 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகை அக்ஷரா கவுடா நடிக்கிற ஹைலசோ படத்துல இருந்து அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலா நடிகை அக்ஷரா கவுடா அவங்களோட கேரக்டர் போஸ்டரை மூவி டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் கோட்ட பிரசன்னா குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அனுதி தேவ் மியூசிக் போட்டிருக்காரு. நடிகை ராஷ்மிகா மந்தனா லீடா நடிச்சிருக்க மிசா படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் ரவீந்திர புல்லே டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு ஜெய்க்ஸ் பிஜாய் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் குரு சோமசுந்தரம் லீடா நடிச்சிருக்க பாரிஸ் கஃபே படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல நடிகை அனுமோல் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் சரத் சீலன் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படம் உருவாகிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க ட்ரெயின் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கண்ணக்குழிக்காரா அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் மிஷ்கின் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்ருதி ஹாசன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஜி.வி. பிரகாஷ் நடிச்சிருக்க இம்மார்டல் படத்தோட டீசரை நடிகர் ரவி மோகன் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடிகை கயாடு லோகர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மாரியப்பன் சின்னா டைரக்ட் பண்ணிருக்காரு. சாம் சி.எஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தோட ஆந்திர பிரதேசம் அண்ட் தெலங்கானா தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் PVR ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜனநாயகர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. வினோ டைரக்ட் பண்ணிருக்க ஜனநாயகன் படம் 2026 வருஷம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.